ஹாய் ஹலோமி, இது உங்கள் ஃபிக்ஷன் எழுது நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோபிஷிக்கு ஒரு ஒன் ஷாட். ஸோ ஹோபிக்கு ஒன் ஷாட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்து யூ ஆர் மை ஹிடன் ஹாப்பினஸ். ஓகே, இது ஒரு சாஃப்ட் லவ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். உங்களை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ தரேன். நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 days அப்படி தான் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப அமைதியான பொண்ணு. யார்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டீங்க. டக்குன்னு யார்கிட்டையும் ஒட்ட மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து தேவைன்னா மட்டும்தான் பேசுவீங்க, அந்த மாதிரி. ஸோ இன்னும் யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் ஆகலை. என்ன அந்த மாதிரி தான் இருக்கீங்க. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக, அட்ராக்டிவாக, சார்மிங்காக இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஒரு 10 daysலேயே நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறையா பேருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு க்ரஷ்ஷு, ஒரு கண்ணு அந்த மாதிரி சொல்லலாம். பட் வந்து பேசினா நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க. அப்படியே தலை குனிஞ்சிட்டே போயிடுவீங்க, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்றதுக்காகவே இன்னும் வந்து நிறைய பேருக்கு உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நிறையா பேர் வந்து உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, ப்ரப்போஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்குமே அக்செப்ட் பண்ணுற கேரக்டர் கிடையாது. சில பேருக்கு வந்து என்ன மாதிரி ஆகுதுன்னா, அவள் அழகாக இருக்கான்னு ரொம்ப திமிரு பண்ணுறா, அதனால தான் யார்கிட்டயும் சரியாக பேச மாட்றா, அந்த மாதிரி சிலர் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது, அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் உங்களோட டேஸ் போயிட்டு இருக்குது. சில கேர்ள்ஸுக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நிறைய பசங்க, அதாவது அந்த பொண்ணுங்களோட க்ரஷ்ஷாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்போனன்ட் டீமும் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் கடந்து தான் நீங்கள் உங்கள் காலேஜ் டேஸை லீட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஹோபியை பார்த்தா, ஹோபி அது காலேஜில் 3rd year ஸ்டூடெண்ட். ஸோ ரொம்ப ஜாலியான காய். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்கக்கூடிய பையன். எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசுவார். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு அந்த காலேஜில் வந்து ஓவர் ஹைப் கொடுத்து பேசினாங்க அப்படின்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி அவரையும் யாராவது ஓவராக ஹைப் கொடுத்து குழஞ்சி பேசினாலும் பிடிக்காது. அது ஒரு முறை ஆஃப் பண்ணி விட்ருவார். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஓவராக வந்து ஹைப் கொடுத்து, இவர் செம்மையாக இருக்கார்ல, இந்த பொண்ணு செம்மையாக இருக்கார்ல, அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா, கொஞ்சம் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னா, உடனே அந்த பையனையோ பொண்ணையோ பார்த்து அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி அந்த ஹைப்பை உடனே கட் பண்ணி விட்ருவார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர். காலேஜில் எல்லோரும் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு நல்லாயிருக்கா, அந்த பொண்ணு ஓவராக அழகாக இருக்கா, இந்த பையன் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக அவங்களுக்குன்னு ஒரு கேங்கை க்ரியேட் பண்ணுறது, பார்த்து அழியிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர். இப்போது அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அந்த டேயோட மார்னிங் நீங்கள் காலேஜ்குள்ளே அப்படியே என்டர் ஆகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது உங்கள் பெஞ்ச்மேட், உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் இன்னும் செட் ஆகலை. ஜஸ்ட் அவங்களோட பெஞ்ச்மேட், அவள் பேர் அபி. அவள் உங்களை வந்து நீங்கள் என்டராக வந்துட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்டில் அவள் கொஞ்சம் தூரம் போயிருந்திருப்பா. யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, ஹே வயன், நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அவளை பார்த்து சின்னதாக சிரிச்சுட்டு அப்படியே அவள் பக்கத்தில் போகிறீங்க. இப்போது அவளும் நீங்களும் ஜாயின் ஆகி ஒன்றா உள்ளே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் முன்னாடி ஒரு பையன் வந்து நீல் டவுன் பண்ணிவிட்டு கையில் ரோஸ் வச்சுட்டு, ஹே வயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ ரியலி லவ் யூ, என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். இதை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்ததும் டக்குன்னு நடந்ததும் படப்படன்னு ஆகுது. கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகி உங்கள் பேக் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு நிற்கிறா. அப்படியே என்னடி அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையை கொண்டு நின்றுட்டுருக்கீங்க. வயன், எஸ்ஆர் நோ, ஏதாவது சொல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் கண்டிப்பாக உன்னை சீட் பண்ணவே மாட்டேன், என்னை நம்பு ப்ளீஸ், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு, அபி போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு அதை கூப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பையன் அப்படியே நின்றுட்டுருக்கான். பையன், என்ன பண்ணுற, உனக்கு பிடிக்கலனா இல்லை வேணான்னு சொல்லிட்டு வரலாம்ல, ஏன் இப்படி எதுவுமே சொல்லாமல் வர? ஒரு மாதிரியாக இருக்காது அவனுக்கு.
அப்படிங்கிறா. இப்ப நீங்க எதுவுமே சொல்லல. அவ கைய பிடிச்சுக்கிட்டு கட 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 கடன்னு உங்க கிளாஸ் ரூம பாக்க நடக்கிறீங்க. இப்ப அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டு, உங்க பின்னாடி கட கடன்னு வேகமா நடந்து வந்துட்டு, "ஏய் பையன் நில்லு" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்து போய் நின்னுட்ருக்கீங்க. இப்ப அவங்க முன்னாடி வந்துட்டு, "என்ன திமிரு காமிச்சுட்டு இருக்கியா? நான் உன்ன புடிச்சிருக்குன்னு சொல்றேன். உனக்கு புடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு. இல்லன்னா புடிக்கலன்னு சொல்லு. அத விட்டுட்டு நீ பாட்டுக்கு போற? என்ன ரொம்ப அழகா இருக்கேன்னு ரொம்ப திமிரா உனக்கு?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஹெட்ட டவுன் பண்ணிட்டு நின்னுட்ருக்கீங்க. "ஏய் வாய தொறந்து பேசுடி. இவ்வளோ தூரம் நான் கேட்டுட்ருக்கேன். என்ன உன்கிட்ட நெறையா பேர் வந்து இப்படியெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப திமிர்ல ஆடிட்டுருக்கியா?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க எதுவுமே பேசல. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ நேரம் அழகா பேசிட்டு இருந்தான். இப்போ ஒரு மாதிரி திமிரா பேசுறான் அப்படின்னதும் அவளுக்கு கோவம் வருது. "ஏய் என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சிருக்குதா? அத சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அத அக்செப்ட் பண்ணிக்கிறதோ பண்ணிக்காததோ அவளோட விருப்பம். அதுக்கு எதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ற? எதுக்கு நீ சண்டை போடுற?" அப்படின்னு கேட்குறா. இப்ப அவன் உங்க ஃப்ரெண்ட பார்த்து முறைச்சிட்டு, "ஏய் நீ கம்முனு இரு. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ வாய தொறந்து எனக்கு பதில் சொல்லணும். நீ சொல்ல தேவையில்ல. அப்படி அவளுக்கு பிடிக்கலன்னா அத டைரக்ட்டா சொல்லியிருக்கணும். அவ பாட்டுக்கு போறா. என்ன திமிரா?" அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே நின்னுட்ருக்கீங்க. லிட்ரலி ஒரு மாதிரி அழுகை வருது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் நிரம்பி போய் நின்னுட்ருக்கீங்க. "ஏய் பதில் சொல்லுடி. உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன உனக்கு அவ வாயா? அவ பதில் சொல்லிட்டு இருக்கா. நீ கம்முனு நின்னுட்ருக்க. ரொம்ப அழகா இருக்க ஒண்ணு. திமிர்ல ஆடிட்டு இருக்கியா?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "இங்க பாருங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு இது வேணவும் வேணாம். என்னால எதுவும் சொல்ல முடியல. நான் வேணான்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்களோன்னு பயந்து தான் நான் எதுவுமே சொல்லாம போனேன். மத்தபடி எனக்கு திமிரெல்லாம் இல்ல. எனக்கு இப்படிலாம் பேசினா ரொம்ப பயம் வந்துடும். அதனால தான் நான் பயந்து ஒதுங்கி போறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்க ஃப்ரெண்டு கைய பிடிச்சிட்டு அங்கேருந்து கட கட கடன்னு போயிடுறீங்க. இப்போ கையில வச்சுட்டு இருந்த ரோஸ அந்த பையன் ஒரு மாதிரி கோவமா கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு, அப்படியே கோவமா உங்கள பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் எல்லாமே அங்க நின்ன ஒரு 2 பசங்க பார்த்துட்டு அப்படியே போறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரீக்கு கீழ ஒரு செட்டிங் பெஞ்ச் இருக்கு. அதில வந்து ஒரு மாரி சுத்தி உட்காந்துட்டு ஹோபி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்க 2 பசங்க நின்னு வேடிக்கை பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அப்படியே வேகமா போயிட்டு ஹோபி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா? "உன்கிட்ட நெறையா பேர் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு உனக்கு திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத கேட்டதும் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் போல. ஸோ ஹோபிட்ட போய் சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோபியும் அப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டு, "யார் அந்த பொண்ணு? எந்த கிளாஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த பசங்களும், "தெரில ஹோபி. நாங்க வேணும்னா விசாரிச்சு சொல்றோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே முடிஞ்சிடுது. அவங்க வேறு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. வழக்கம் போல் நீங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகி நடந்து வரீங்க. இப்போ உங்கள் பின்னாடியே தான் அபி வந்திருப்பா. உங்களை பார்த்ததும் டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் கூட அப்படியே கை கோர்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ நீங்களும் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவள் கூட அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உள்ள ஹோபியோட கேங் வந்து வழக்கமா எங்கே உட்காருமோ அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹோபிக்கு வந்து இந்த தனியாக கேங் போடுறதெல்லாம் பிடிக்காது. அங்கே வந்து அவங்க அவங்க உட்காருவாங்க. ஸோ அங்கே யார் யாரெல்லாம் உட்காந்து பேசணும், தென் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து நார்மலாக அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி 2 பசங்க உங்களுடைய அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு உங்கள பற்றி விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அங்கே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அப்படியே மூச்சை வாங்கிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. இப்போ ஹோபி அதை பார்த்துட்டு, "ஏன்டா ஏன் இப்படி ஓடி வரீங்க? பொறுமையாக வரலாம்ல" அப்படின்றாரு. இப்போ அந்த பசங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு, "ஹோபி அந்த பொண்ணோடைய டீட்டெயிலை கண்டுபிடிச்சாச்சு" அப்படின்னு சொல்கிறான் ஒரு பையன். "எந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்குறாரு. "அதான் 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட வந்து சொன்னேன்ல, ஒரு விஷயம் கிரவுண்டில் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ சரி சரி. எந்த கிளாஸ் அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அவ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அவள் பேர் ஒயன்" அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹோபி, "ஓ ஃபஸ்ட் இயர் தானா?
வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாளா? அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பையனும், ஆமா ஹோபி. அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரான பொண்ணுன்னு தான் நெனைக்கிறேன். நெறைய பேர் ப்ரப்போஸ் பண்றாங்களாம். ஆனா, பதிலே சொல்லாம அப்படியே க்ராஸ் ஆயி போயிருமாம். நோன்னு கூட சொல்லாதாம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவங்களுடைய பாயிண்ட்ல இருந்து அதாவது விசாரிச்சவங்க பாயிண்ட்லேருந்து என்ன யோசிச்சாங்களோ அத மட்டும் சொல்றாங்க. ஸோ அத கேட்டுட்டு வந்து இவங்க இங்க இப்படி உளறிட்டு இருக்காங்க. ஸோ இத கேட்குற ஹோபிக்கும் அப்படியே செட் ஆகுது. ஓ! அப்ப கண்டிப்பா கவனிச்சே ஆகணுமே! அப்டிங்கிறாரு. ஸோ இப்டி சொல்லிட்டுருக்கிற இந்த டைம்ல கரெக்ட்டா நீங்க அந்த கேங்க கிராஸ் பண்றீங்க. அப்போ ஒரு நிமிஷம் நின்னு அப்டியே லைட்டா திரும்பி பார்க்குறீங்க ஹோபிய. அவர் அப்டியே நின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க நின்னு அப்டியே பார்க்குறத அவரும் டக்குன்னு பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்டியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிடுறீங்க. அபியும் நீங்க பார்க்குறத பார்த்துன்ருப்பா. "ஏய் என்னாச்சு? எதுக்கு இப்போ அங்க நின்ன?" அப்படின்னு கேட்குறா. நீங்க ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அவ கூட அப்படியே வேற டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஹோபி அப்படியே உங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு, "டேய் யார் இது? என்ன விஷயம்? ஒரு மாதிரியா பார்த்துட்டு போகுது." அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பையன், "ஹோபி இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அது இந்த பொண்ணு தான்." அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹோபி அப்படியே அவங்கள பார்த்துட்டு, "ஓ! இவ தானா அது?" அப்படின்ட்டு உங்கள ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. இப்போ ஓகே, ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு அடுத்து வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம் போகுது. கிளாஸ் டைமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே அவங்கவங்க கிளாஸ்க்கும் போயிடுறாங்க. அப்படியே டைம் ஓடுது. இப்போ பிரேக் டைம் வர இப்போ ஹோபியும் உங்கள பத்தி விசாரிச்சுட்டு வந்தாங்கல்ல 2 பசங்க. அவங்களும் சேர்ந்து எதார்த்தமா நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பக்கமா வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில டக்குனு ஹோபிக்கு உங்க ஞாபகம் வர, சரி ஓகே சும்மா போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வராரு. இப்போ அப்படியே வந்துட்டு உங்க கிளாஸ் வந்து தேடிட்டு, இதுதான் அவங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு, அப்படியே விண்டோ வழியா கேஷுவலா பார்க்குறாரு. பார்த்தா, அங்க கிளாஸ் ரூம்ல எல்லாருமே பிரேக் டைம் தானே. ஸோ எல்லாருமே வந்து அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா உட்காந்துட்டு, கதை பேசிட்டு, ஒரு மாரி ஃபன் பண்ணிட்டு, தென் ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு, ஏதேதோ பண்ணிட்டுருக்காங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. நீங்க உங்க நோட்ட வந்து சில இடத்துல இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நோட்ட வாங்கி அத காப்பி பண்ணிட்டுருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அங்க கிளாஸே ஒரு மாதிரி பிரேக் டைம் அப்படிங்கிறனால ஏதேதோ பண்ணிட்டுருக்காங்க. நீங்க மட்டும் தான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஹோமி உங்கள பார்த்துட்டே இருந்துட்டு, டக்குனு பக்கத்துல இருந்த பையன் மேல கை போட்டுட்டு, "டேய் என்னடா என்னென்னமோ சொன்னீங்க. இவ என்னடா உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்ருக்கா? நீங்க சொன்னதுக்கும், இவ பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லையாடா?" அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பசங்களும் பார்த்துட்டு, "அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு தலைய சொறியிறாங்க. "டேய் நீங்க கரெக்ட்டா தான் விசாரிச்சீங்களா? இந்த பொண்ணு அப்படிதானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஹோபி நாங்க வந்து இங்க கேட்கும்போது, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்களோ, அதத்தான் நாங்க வந்து சொன்னோம்." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹோபி லைட்டா சைட்ல திரும்பிட்டு, அப்படியே லைட்டா முறைக்கிறாரு. அப் "நாங்க என்ன பண்றது ஹோபி? அவங்க சொன்னத தான் சொன்னோம்." அப்படின்னு சொல்றானுங்க. இப்போ ஹோபி அப்படியே திரும்பி உங்கள ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்க அப்படியே புரட்டி புரட்டி வந்து எழுதிட்டு இருக்கீங்க. அவரு லைட்டா சிரிச்சுட்டு, "சரி வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. "என்ன ஹோபி வந்துட்ட? பேசலையா அந்த பொண்ணுக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் கேட்குறான். "டேய் அத பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி படிப்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தல்ல பிரேக் டைமில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கு. அது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணோ என்னவோ. பார்க்கவும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. இதுக்கிட்ட என்னடா திமிரு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரில. நீங்கள் ஏதோ தேவையில்லாமல் யோசிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. இப்போ அவங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்டில் ஒரு பையன் கூட ஒரு பையனை கூட்டிட்டு கையில் ரோஸோட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அந்த பையன், "டேய் மச்சான் கண்டிப்பாக அவ அக்செப்ட் பண்ணிடுவாள்ல? டேய் எனக்கு மாதிரி நர்வஸாக இருக்குடா." அப்படின்றான். இப்போ கூட வர பையன், "டேய் பார்த்துக்கலாம்டா நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு வரதா ஹோபி கவனிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவனுங்க போகிறானுங்க. அவனுங்கள அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நேராக அவங்க கிளாஸுக்கு தான் வரானுங்க. இப்போ ஹோபியும் அப்படியே திரும்பிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பசங்களும் சேர்ந்து வந்து பார்த்துட்ருக்காங்க.
இப்ப அந்த 2 பசங்களும் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு அப்படியே உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க. ஸோ நீங்க அப்படியே எழுதிட்டு இருந்தவங்க பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறத பார்த்தோன்னே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஒரு பையன் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே கையில ரோஸ் வச்சுட்டு, அம் "வயன், அ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண வரல. நீ பாட்டுக்கு கன்டின்யூ பண்ணு. நான் பேசுறேன். அது மட்டும் கேட்டுட்டே கன்டின்யூ பண்ணுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியா அ கொஞ்சம் படபடன்னு ஆயிட்டு, பெண்ணெல்லாம் அப்படியே கீழ வச்சுட்டு, நோட்ட மூடிட்டு, அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. அப்ப "இல்ல பையன், நீ எழுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டு, அப் "இல்ல பரவால்ல. அ சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்ப அந்த பையன் அந்த ரோஸ வந்து பின்னாடி கையில வச்சுட்டு இருந்திருப்பான். அத அப்படியே பொறுமையா முன்னாடி எடுத்துட்டு, "வையன், அ எனக்கு தெரியும் உனக்கு இந்த லவ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்ப நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. "ஆ, ஆ நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் பேசுறத மட்டும் கொஞ்சம் கேளு. அதுக்கப்புறம் நீ பேசு. ஆ?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அமைதியாயிடுறீங்க. அம் "எனக்கு தெரியும். உனக்கு வந்து இந்த இதெல்லாம் பிடிக்காது. நீ யார்கிட்டயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, உனக்கு எப்போ லவ் பண்ணணும்னு தோணுதோ, அப்ப கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்காக நீ ஓகே சொல்லுவல்ல? உனக்கு லவ் பண்ணணும்னு மைண்ட் வரும்போது என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசுவல்ல? அதுக்கு மட்டும் எஸ்ஸா நோவான்னு சொல்லு. நான் இப்படியே போயிடுறேன்." அப்படிங்கிறான். ஸோ நீங்க ஒண்ணுமே சொல்லாம அப்படியே தலைய குனிஞ்சிட்டு நின்னுட்ருக்கீங்க. ஹோபி இதெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்காரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒரு மாரி நடுங்கிட்டு அமைதியா நின்னுட்ருக்கீங்க. "வையன், நீ பயப்படலாம் வேணாம். நான் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எஸ் சொன்னாலும் எனக்கு ஹாப்பி தான். நோ சொன்னாலும் நான் எதுவுமே சொல்லாம இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லேன்." அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படின்னு ஒரு க்ரிப்புக்காக அப்படியே தேடுறீங்க. ஆனா பக்கத்துல யாருமே இல்ல. உங்க பெஞ்ச்மேட் அண்ட் உங்க ரோல கூட யாரும் இல்ல. எல்லாம் வெளிய போயிட்டாங்க போல. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு நின்னுட்ருக்கீங்க. 3 ரோல தான் பசங்கள்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்க நடக்கிறத 1, 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு யாரும் கண்டுக்கல. இப்ப நீங்க ஒரு மாரி நடுங்குறீங்க. ஸோ டக்குன்னு ஹோமி வந்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்றத நல்லாவே கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே அவரு உள்ள என்டர் ஆகுறாரு. ஹோமி வரத பார்த்ததும் அந்த பையன் ஒரு மாரி டக்குன்னு அந்த ரோஸ பின்னாடி வச்சுட்டு கேஷுவலா பேசுற மாரி நின்னுட்ருக்கான். இப்ப நீங்க ஹோபிய உங்க முன்னாடி பார்த்ததும் லைட்டா உங்களுக்கு வந்து கண்ணீர் வர மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே அவர நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் அப்படியே கை காட்டிட்டு உங்க 2 பேர் முன்னாடி வந்து நின்னுட்ருக்காரு. இப்ப அந்த பையன்கிட்ட அப்படியே திரும்பிட்டு, "என்ன? என்ன விஷயம்? இங்க என்ன பண்ற? இது உன் கிளாஸ் இல்லையே?" அப்படின்னு கேட்குறாரு. இப்ப அந்த பையன் அப் அ ஹோபி சீனியர், நான் சும்மா வயன்கிட்ட பேசலான்னு வந்தேன். இதோ இப்ப கிளம்பிடுவேன். அ இல்ல வயன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்ருக்கீங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சுல்ல? பேசிட்டல்ல? அ ஆ பேசிட்டேன் சீனியர். கிளம்பு அப்படிங்கிறாரு. இப்போ டக்குன்னு அந்த பசங்க, "டேய் வாடா போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. பிகாஸ் ஹோபின்னா ஒரு ஒரு சீனியர் அப்படின்ற பயம் இருக்கும். தென் அதையும் தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. பிகாஸ் அவரு அந்த காலேஜ்லேயே ரொம்ப நல்ல சீனியர் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்ததும் டக்குன்னு அந்த பசங்க போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியா நடுங்கிட்டே கையெல்லாம் ஒரு மாதிரி உதறிக்கிட்டு அப்படியே அதை மறைக்கிறதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே க்ரிப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஹோபி அப்படியே உங்கள் பக்கத்து டேபிள், அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெஞ்சில் அப்படியே சைடில் உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. "உட்கார்" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள், "இல்ல சீனியர் பரவாயில்ல." "உட்காரு" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துடுறீங்க. "எதுக்கு பயப்படுற? ஆ?" அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை. கையெல்லாம் இன்னுமே நடுங்கிட்டு இருக்கு. பயத்தில் உங்களோட உள்ளங்கையெல்லாம் அப்படியே வேர்த்து போச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. "முதல்ல நார்மல் ஆகு" அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அப்படியே தேடி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து, "இந்தா குடி"
அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. நீங்க அப்படியே அத எடுத்து கடகடன்னு குடிக்கிறீங்க. ஸோ குடிச்சிட்டு ஒரு மாரி தடுமாறி அத லாக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல வைக்கிறீங்க. இனிமே நீங்க வந்து நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே தலை குனிஞ்சு தான் உட்காந்துட்ருக்கீங்க. ம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட். காலேஜுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே நெறைய ப்ரப்போசல். ஆனா எதுக்கும் ரிப்ளை இல்ல. கேட்டா திமிரு புடிச்சவன்னு பேர் எடுத்து வச்சிருக்க. இல்ல? அப்படின்றாரு. இப்ப நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்ருக்கீங்க. "ஏய் வயன், என்ன பாரு" அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க பொறுமையா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் கண்ணீர் கோர்த்து நிக்குது. கையெல்லாம் வெட வெடன்னு நடுங்குது. இப்ப அவர் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஆ? உன்கிட்ட வந்து ஒரு பையன் பேசினான். அவன் பேசினது எதுவும் ரொம்ப ராங்காவோ இல்லை ஹார்ஷாவோ பேசல. ஜஸ்ட் பேசினான். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பேசினாலும் பதில் சொல்லி பழகு. புரிஞ்சுதா? உனக்கு பிடிக்கலனா ஸ்ட்ராங்காக தைரியமாக நிமிர்ந்து நேராக பார்த்து பிடிக்கல அப்படின்னு சொல்லு. புரிஞ்சுதா?" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க லைட்டாக. "ஏய், இப்போ தான் சொன்னேன் வாயை தொண்டு பதில் சொல்லி பேசி பழகுன்னு." "ஓகே சீனியர்." ம். இதோ பார், ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காம நடந்துச்சுன்னா நீ அமைதியாக போகிறதுனால உனக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? நீ இவ்வளோ பயப்படுறன்ற விஷயமே இங்கே பாதி பேருக்கு தெரியல. ஜஸ்ட் நீ அப்படியே க்ராஸ் ஆகி போகிறதுனால, பதில் சொல்லாமல் போகிறதுனால நீ திமிரா போகிறன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து அந்த 2 பேரையும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ அந்த பசங்க அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிறாங்க. ஸோ திரும்பி அவங்களையும் பார்த்துட்டு, இதோ பார், உனக்கு என்ன தோணுதோ அதை ஃபஸ்ட்டு பதிலாக சொல்லி பழகு. புரிஞ்சுதா? அப்படிங்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. "ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா?" அப்படிங்கிறாரு. இப்போ டக்குன்னு நீங்கள் நிமிர்ந்துட்டு, ஓகே சீனியர், நான் இனிமே பதில் சொல்லிடுறேன்" அப்படின்றீங்க. இப்போ அவர் லைட்டாக சிரிச்சுட்டு, இப்படி தான் இருக்கணும்" அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஹோபி அப்படியே டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சிட்டு அந்த பக்கம் பாய்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பார்க்குறாரு. அவங்க எல்லாம் ஹோபி வந்ததும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஹோபி கிளம்பும்போது, "உங்கள் கிளாஸ் பொண்ணுக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு பேசி பழகுங்கடா. உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. அவள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கான்னு உங்களால் பார்த்து கூட கெஸ் பண்ண முடியல" அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பசங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனுங்களும் அமைதியாகிடுறானுங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஹோபி முறைச்சிட்டே கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ ஹோபி போனதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போகிற ஹோபியை ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் அந்த 2 பசங்க கூடயும் பேசிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து க்ராஸ் ஆகி போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறத தாண்டி அட்வைஸ் கொடுத்துட்டு போன ஒரு பையன்னா அது ஹோபி தான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எழுதிட்டு இருந்தது கூட அப்படியே அப்படியே வச்சுட்டீங்க ஓரமாக. மைண்டுக்குள்ளே என்னமோ ஓடிட்டு இருக்கு. நீங்கள் எதையோ யோசித்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் போகுது. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரம் கழித்து வரா. ஸோ அங்கே வந்து இருந்திருப்பாங்க இல்லையா பசங்கள்லாம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு சில பேர் கூடலாம் வந்து அபி நல்லா பேசுவா. ஸோ அந்த பசங்க வந்து ஹபிக்கிட்ட என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவளும் கேட்டுட்டு வந்துட்டு, "உங்ககிட்ட என்னடி இப்படியெல்லாம் நடந்துச்சாமே, ஹுபி சீனியர் வந்தாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் "ஆமாடி" அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் வந்து ஓகே, அவராவது உனக்கு ஒழுங்கா சொல்லிட்டு போனாரே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவரை பற்றி நல்ல விதமாக பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அதிகமாக சிரிக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படி சிரிச்சுட்டே உட்காந்துருக்கறத பார்க்கும்போது அபி, "ஏய், என்னடி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்க? என்ன? ஹோபி உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணதும் அவர் மேலே ஏதாவது?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, "ஆ அ இல்ல அப்படியெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து மறுபடியும் அத காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவள் அப்படியே சிரிச்சுட்டு, "ஓகே ஓகே" அப்படின்ட்டு விட்டுர்றா. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவங்களோட நோட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஓடுது. ஒரு 2, 3 நாள் போக, ஸோ இப்போவும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சில ப்ரப்போசல்லாம் நடக்குது.
ஆனா இந்த டைம் நீங்க ஹோபி சொன்ன மாதிரி மனசுல அவரு சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு, அந்த பயத்தெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு, உங்களுக்கு பிடிக்கலன்ற விஷயத்த முகத்துக்கு நேரா சொல்லிட்டு, அப்படியே கிராஸ் பண்ணி வரீங்க. ஸோ இந்த டைம் உங்களுக்கு எதையோ ஒரு மாதிரி சாதிச்ச ஃபீல். நீங்க இதுவரைக்கும் வாய் தொறந்தே பேசாத ஒரு பொண்ணு, ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் ஈஸியா கடந்து அதாவது அமைதியாவே கடந்து போற ஒரு பொண்ணு. ஸோ இந்த டைம் நீங்க பேசி அந்த இடத்த சால்வ் பண்ணிட்டு போறதுனால, ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ வித்தியாசமா ப்ரவுடா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவளுடைய சிஸ்டருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. ஸோ உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றா. எல்லாருமே ஓகே, ஓகே நாங்க வரோம், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அபியும் ரொம்ப ஜாலி ஆயிட்டு, "ஏய் பர்த்டே பார்ட்டிடி போலாம்டி ஜாலியா இருக்கும்" அப்படின்னு உங்கள கூப்பிடுறா. நீங்க ஆனா அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போனதும் கிடையாது. அது பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ நீங்க வந்து "இல்ல நான் வரல" அப்படின்னு சொல்றீங்க. அவ ரொம்ப கம்பல் பண்றா, "ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. ஸோ அபி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இப்போ கிளாஸஸ்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு. எப்படா ஈவினிங் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா அபி. ஸோ அப்படியே டைமும் போக, இப்போ ஈவினிங் டைமும் வருது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது, கரெக்டா உங்களுடைய பெஞ்சுக்கு பக்கத்து பெஞ்சில இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் லைப்ரரியில புக் எடுத்துகிட்டு வந்திருப்பா போல. அவளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த புக்கை டக்குன்னு உங்ககிட்ட நீட்டிட்டு, "பையன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு. இந்த புக்கை மட்டும் லைப்ரரியில வச்சுட்டு போயிடுறியா? எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போகலன்னா 1 ஹவருக்கு அப்புறம் தான் எனக்கு பஸ் கிடைக்கும். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றா. ஸோ நீங்களும் சரி ஓகே நான் கொண்டு போய் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிக்கிறீங்க. இப்போ அபி, "ஏய் இங்கேருந்து 3 ஃப்ளோர் போகணும்டி." ஐயோ! "ஏன் வயன் நீ இப்படி இருக்க? நமக்கும் டைம் ஆச்சு. நம்மலாம் போய் கிளம்பி வரணும்ல" அப்படிங்கிறா. இப்போ நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, "ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ போய் கிளம்பு. நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறேன். என்னை விட உனக்கு தான் கொஞ்சம் லாங் இல்ல. நான் பக்கத்துல தானே. நான் வச்சுட்டு கிளம்பிக்கிறேன்" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவளும், "இல்ல, இல்ல பரவாயில்ல நான் கீழ வெயிட் பண்றேன். நீ போய் வச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றா. நீங்க, "இல்ல நான் போய் வச்சுட்டு வரேன். நீ போயிட்டு இரு" அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. ஸோ நீங்க அப்படியே மேலே போயிட்டு லைப்ரரிக்குள்ளே போயிட்டு அந்த புக்கை வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா, எங்க பார்ட்டி ஹாலில் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அதாவது உங்கள் கிளாஸில் இருந்த பொண்ணு வந்து என்னோடய சிஸ்டருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா? அந்த சிஸ்டர் வந்துட்டு 3rd இயர் பொண்ணு. அதாவது சீனியர் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஹோமியோட கிளாஸில் படிக்கிற பொண்ணு. ஸோ அவளும் அவளோட கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பா. இப்போ அங்கேயும் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அங்கே அசெம்பிள் ஆயாச்சு. அபி வந்து நீங்கள் வருவீங்கன்னு பொறுமையாக போயிட்டு இருந்திருப்பா. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. ஸோ அவள் காலேஜ் விட்டு வெளியே போயிருந்திருப்பா. கொஞ்சம் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருந்திருக்கும். கரெக்டாக அவள் போகவும் அவளுக்கு அதாவது அவங்க ஏரியா போகிற பஸ்ஸும் வந்திருக்கும். ஸோ டக்குன்னு ஏறி அவள் கிளம்பி போயிருந்திருப்பா. இப்போ நீங்களும் காலேஜ்லேருந்து போயிருந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு தாட்டில் அவளும் வந்து கிளம்பி போயாச்சு. இப்போ அவள் போயிட்டு ரெடி ஆகிட்டு பார்ட்டி ஹாலுக்கே வந்துட்டா. ஆனால் நீங்கள் இன்னும் பார்ட்டி ஹாலுக்கு வரவே இல்லை. எல்லோரும் ஒரு மாதிரி செம்மையா வைப் பண்ணிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அபி வந்து பொதுவாவே எல்லார் கூடயும் நல்லா பேசுகிற ஒரு பொண்ணு. ஸோ அவங்க கிளாஸில் நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லார் கூடயும் அப்படியே பேசிட்டு ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. பட் ஒரு சைடு உங்களுக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. அங்கே வந்து கேக் கட்டிங்க்கு அனௌன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அங்கே மிங்கிள் ஆகிட்டு தென் எல்லோரும் பக்கத்தில் போயிட்டு விஷ் பண்ணி சாங்லாம் பாடி அப்படி இப்படின்னு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ கேக் கட்டிங்கும் ரொம்ப நல்லா கிராண்டாக நடக்குது. எல்லாருமே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹோபியுமே வந்திருந்திருப்பாரு. ஸோ அவருமே நல்லா ஜாலியாக வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் போக, இப்போது அபியோட மொபைல் வந்து டேபிள் மேலே இருக்குது. அபி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி கேர் ஆகி உக்காந்துட்டு இருக்கா. இப்போ அவளோட மொபைல் வந்து டேபிள் மேலே வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. பட் அவளுக்கு வந்து தெரியல, எடுக்கல. ஸோ அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி தலை தொங்க போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி போதையில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹோபி எதார்த்தமா அந்த டேபிளை க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்போது மொபைல் வைப்ரேட் ஆகி ஒரு மாதிரி நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸ்க்ரீன் பார்த்தா ஒயன் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் அபியும் பார்க்குறாரு. அவள் நல்லா போதையில் உட்காந்துட்டு இருக்கா.
ஸோ ஒரு நிமிஷம் கிராஸ் ஆகி போயிடுறாரு. பட் போனவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒரு 2, 3 தடவ அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு கன்டினியூவா. ஆனா மொபைல வந்து அபி எடுக்கவே இல்ல. ஸோ ஏதாவது பிரச்சனையா? சண்டையா? அதனால தான் எடுக்க மாட்றாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நோட் பண்ணிட்டே இருக்காரு. பார்த்தா கொஞ்ச நேரத்தில அப்படியே மட்டை. ஸோ அப்படியே வந்து அந்த டேபிள் மேல படுத்துடுறா. இப்போ பொறுமையா பக்கத்தில வந்துட்டு ஹோபி அந்த மொபைல வந்து எடுத்து அட்டெண்ட் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணா, "அபி, அபி எங்க இருக்க அபி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. என்ன கூட்டிட்டு போ அபி. என்ன லைப்ரரிக்குள்ள லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு அபி. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ அபி. எனக்கு இங்க இருட்டா இருக்கு அபி. உள்ள ஏதேதோ சத்தம்லாம் கேட்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. வந்து என்ன கூட்டிட்டு போ அபி. அபி பேசு அபி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பயங்கரமா அழுதுட்டே பேசிட்டு இருக்கீங்க. சத்தத்தில நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது ஹோபிக்கு கேட்கல. பட் நீங்க ஏதோ பதட்டத்தோட பேசுறீங்கன்றது மட்டும் புரியுது. ஸோ டக்குன்னு அந்த பார்ட்டி ஹால்லேருந்து வெளிய வந்துட்டு, "ஹலோ, ஹலோ ஐயன்" அப்படிங்கிறாரு. "அபி, அபி, அபி லைப்ரரியில இருட்டா இருக்கு அபி. எனக்கு பயமா இருக்கு அபி. உள்ள ஏதேதோ சத்தம் கேட்குது அபி. ப்ளீஸ் அபி என்ன வந்து கூட்டிட்டு போ அபி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதையே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருக்கீங்க. ஃபோன்ல வந்து வேற யாரோ பேசுறாங்க அப்படின்றத கூட உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் இல்ல. ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ஸோ இத கேட்டுட்டு அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி புரியுது. நீங்க லைப்ரரிக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பைக் எடுத்துட்டு ரொம்ப வேகமா காலேஜ்க்கு வராரு. பிகாஸ் நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து காலேஜ் முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கேட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. உள்ள வந்து பார்த்தா கிரவுண்ட்ல மட்டும் தான் லைட் இருக்கு. எந்த பிளாக் சைடுமே லைட் கிடையாது. ஸோ நார்மலாவே நீங்க ரொம்ப பயப்படுற பொண்ணு. இப்போ இந்த மாரி டார்க்கான இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும், அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப பயந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேகமா வந்து உங்க பிளாக் சைடு வந்துட்டு, அவரோட மொபைல் டார்ச் யூஸ் பண்ணி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வேக வேகமா மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு, லைப்ரரி டோர வெளிய பார்த்தா, அது லாக் பண்ணி இருக்கு. ஸோ கடகடன்னு அத வந்து ஓப்பன் பண்றாரு. டோர வெளிய ஓப்பன் பண்ற சத்தம் உங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்க வந்து "அபி தான் வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "அபி, அபி நீதானா? அபி வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி பதட்டத்திலேயே அந்த டோர் கிட்ட வந்து பேசிட்டுருக்கீங்க. இப்போ டக்குன்னு டோர ஓப்பன் பண்ணிட்டு டார்ச்ச வந்து உள்ள அடிக்கிறாரு. ஸோ அந்த வெளிச்சம் வந்து உள்ள உங்களுக்கு வந்து தெரியறதுனால, அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க அபி தான் நிக்கிறா அப்படின்னு நெனச்சுட்டு, ரொம்ப பயந்து போய் அப்படியே வேகமா வந்து ஹக் பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல ஹோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப நடுங்கி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்னுட்டுருக்காரு. நீங்க ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஸோ நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கே தெரியுது, அது அபி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பயந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போறீங்க. அப்போ ஹோபி, "பயப்படாத, நான் தான் ஹோபி" அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, மறுபடியும் ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. தெரிஞ்சதுக்கப்புறமும் ஹக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஷாக்கு. ஸோ நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, "யாரோ என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. எ எனக்கு என்ன பண்றது தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். உள்ள வேற ஏதேதோ சத்தம்லாம் கேட்டுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாரி சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்கீங்க. அவர் வந்து இந்த இடத்துல உங்கள காம் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹேண்ட வச்சுட்டு உங்க ஷோல்டர்ல வந்து டேப் பண்ணிட்டு, "சரி, சரி பயப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் கூட்டிட்டு போறேன். பயப்படாத" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் காம் ஆயிட்டுருக்கீங்க. இப்போன்னு பார்த்து உங்க பிளாக்கோட கீழ மெயின் டோர வாட்ச்மேன் வந்து செக் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துக்கு வரும்போது அது ஓப்பன்ல இருந்திருக்கும். ஆக்சுவலா எல்லா பிளாக்கையுமே வந்து வெளிய கீழ வந்து மெயின் டோர் வந்து லாக் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பவும் வந்து பண்றது, இந்த தடவ உங்க பிளாக்க வந்து சரியா பார்க்காம போயிருந்திருப்பாங்க. இப்போ ஹோமி வர அவசரத்துல அந்த டோர ஓப்பன் பண்ணி போட்டுட்டே வந்திருப்பார் இல்லையா? அந்த ஸ்டெப்ஸ் ஏறுற டோர. ஸோ அத பார்த்துட்டு வாட்ச்மேன் "இத என்ன லாக் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து லாக் போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த சவுண்டு அந்த இத லாக் பண்ற சவுண்டு வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே மேல கேட்குது. நீங்க அப்படியே எட்டி பார்க்குறீங்க அந்த வராண்டால இருந்து. ஸோ வாட்ச்மேன் வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க அத பார்த்து பயந்துட்டு, "ஐயய்யோ! லாக் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்த போறீங்க. அப்ப டக்குன்னு அவரு வாயில கை வச்சு, "ஷ்! கத்தி தொலைக்காத. நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை வரும். கொஞ்சம் அமைதியா இரு"
நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஓடி வந்த மட்டுக்கும் அவருக்கு ரொம்ப கால் வலிச்சிருக்கும். ஸோ அந்த லைப்ரரி டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு சரி வா கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் பயந்து போயிட்டு நான் வரமாட்டேன். நான் உள்ளே இருக்கும்போது உள்ளே ஏதேதோ சத்தம்லாம் கேட்டுச்சு. எனக்கு தெரியும் உள்ளே ஏதோ இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சரி வா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாரு. ஆ ஐயோ நான்லாம் வரமாட்டேன் அப்படின்றீங்க. அப்போ அவர் அப்படியே சிரிச்சுட்டு இங்கே பார் உள்ளெல்லாம் எதுவும் கிடையாது. நீ தேவையில்லாமல் ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே வந்து டார்ச் அடிச்சுட்டு போகிறாரு. இங்கே தனியாக நிற்க உங்களுக்கு பயம். ஸோ கடன்னு போயிட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிறீங்க. அவர் அப்படியே லைட்டாக சைடில் திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பயந்து போய் இருக்கீங்க அதனால தான் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அப்படியே டார்ச் அடிச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே வந்து உங்களை பிளான் பண்ணி தான் வந்து லாக் பண்ண வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து நோன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த பையன் கூட உங்ககிட்ட ஒரு மாதிரி கோவப்பட்டிருப்பான். ஸோ அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் உங்களை இந்த மாதிரி லாக் பண்ண வைக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் எதார்த்தமாக லைப்ரரிக்குள்ளே போகவும் டக்குன்னு உங்களை பயமுறுத்துறதுக்காக உள்ளே வந்துட்டு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுட்டு அதை வந்து வெளியேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களை உள்ளே வச்சு லாக் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மொபைல் மூலமாக அதை கனெக்ட் பண்ணி அந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு நிறையா வந்து ஏதேதோ சத்தங்கள், அப்புறம் வந்து கொலுசு சத்தம், தென் ஒரு மாதிரி ஏதேதோ உங்களை பயமுறுத்துகிற மாதிரியான சத்தங்கள் எல்லாம் வந்து அதில் போட்டு விட்டுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் ரொம்ப பயந்து போயிருந்திருப்பீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. பிகாஸ் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் ஹார்ஷாக கூட பேசினது கிடையாது. ஆனால் என்ன போய் இப்படியெல்லாம் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு நிற்கிறீங்க. உங்கள் சிச்சுவேஷன் வந்து அவருக்கு புரியுது. ஸோ டக்குன்னு அதை வந்து ஓரமாக வச்சுட்டு அதாவது ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களை கை பிடிச்சி அப்படியே ஒரு சேர் கிட்ட கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு கை காலெல்லாம் ஒரு மாதிரி நீட்டி நெளிச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஹோபி அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து லாக் பண்ணி விட்டு போயிட்டாரா, கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ பசங்களும் சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறானுங்க. இப்போது அவங்க வர வரைக்கும் ஒரு மாதிரி சும்மா தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது 2 பேரோட மொபைல் டார்ச்சும் பக்கத்தில் இருக்கிற பெஞ்ச் மேலே அப்படியே கமத்து வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் இருக்கிற அந்த ஹால் ஏரியாவுக்குமே லைட்டாக ஒரு டிம்மான வெளிச்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இன்னுமே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருக்கீங்க. ஏய் அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ்டாக இரு. நான் உன்னை கூட்டிகிட்டு தான் இங்கேருந்து போவேன், புரியுதா அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காம் டவுன் ஆகுறீங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி அங்கே இங்கேயும் ஓடி டயர்டாகி ரொம்ப அழுது ஒரு மாதிரியாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ டயர்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் அப்படியே தலை வச்சு சீனியர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் லைட்டாக சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி உங்களை தலை மட்டும் ஆட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே படுத்துடுறீங்க. இப்போ அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே லைட்டாக உங்களை சைடில் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த வெளிச்சத்தை அதாவது அந்த டார்ச்சை வந்து லைட்டாக உங்கள் பக்கம் திருப்புறாரு. ஸோ அந்த வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு மாதிரி நல்லா அழுது முகமெல்லாம் சவந்து போய் ரொம்ப பாவமாக தென் க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. இப்போது என்னமோ தெரில ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கார். உங்கள் பேக் வந்து பக்கத்தில் இருந்திருக்கும். அதை எடுத்து உங்கள் தலைக்கு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையில் எடுக்கிறாரு. அது ஓப்பனில் இருந்திருக்கும் போல். அவர் சரியாக பார்க்காம எடுத்ததுனால நோட்ஸ் எல்லாம் வந்து வெளியே விழுந்துடுது. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற ஃபீலில் உங்களை பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் நல்லா தூங்குறீங்க.
அப்பாடான்ற மாரி ஒரு மாதிரி பிரீத் அவுட் பண்ணிட்டு, கடகடன்னு நோட்டெல்லாம் உள்ள எடுத்து வைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு ஒரு குட்டி டைரி மாதிரி ஒரு நோட் இருக்கு. ஸோ, அது வந்து ஒரு மாதிரி அழகா இருக்கு பார்க்குறதுக்கே. அவர் அப்படியே எடுத்து பார்த்துட்டு, ஓப்பன் பண்றாரு. லைக் அது டைரி மாரி தான் நீங்க யூஸ் பண்றீங்க போல. சரி ஓகே. அது உன்னோட பர்சனல். அத நான் உனக்கு தெரியாம படிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அத உள்ள வைக்க போகும்போது, அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபோட்டோ கீழ விழுகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா கீழ பார்த்தா, அந்த ஃபோட்டோ ஹோபியோடது. ஸோ, அவருக்கே செம்ம ஷாக்கு. நம்ம ஃபோட்டோ எதுக்காக இவகிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே பார்க்குறாரு அந்த ஃபோட்டோவ எடுத்து. ஸோ, நீங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ எதார்த்தமா அப்படியே உங்களையும் பார்த்துட்டு, அந்த டைரியும் பார்த்துட்டு, ஃபோட்டோவையும் பார்த்துட்டு, இப்போ அந்த டைரிய ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த டைரிய எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ, அந்த டேட்ட பார்த்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ, நீங்க அந்த டைம்ல 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஹோபிய நீங்க பஸ் ஸ்டாப்ல பார்க்குறீங்க. ஸோ, உங்களுக்கு பார்த்த உடனேயுமே ஹோபிய ரொம்ப புடிச்சிருது. அந்த டைம்லயே அவர நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது வந்து லவ் பண்ற வயசு இல்லனாலும், அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்றதே ஹோபி மேல தான் வந்தது ஃபர்ஸ்ட்டு. அதாவது ஒரு பொண்ணுக்கு அந்த டீனேஜ்ல வந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஃபீல், அந்த இன்ஃபாக்சுவேஷன், அஃபெக்ஷன், எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு ஹோபி மேல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, இப்போ வரைக்குமே உங்களுக்கு ஹோபிய ரொம்ப பிடிக்கும். ஸோ, அந்த டைம்லேருந்தே நீங்கள் ஹோபிய ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. டெய்லியுமே அவரும் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து பஸ் ஏறுவார். ஆக்சுவலா உங்களுடைய ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு பாய்ஸ் ஸ்கூலில் தான் ஹோபி படிச்சுட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் படிக்கிறது கோஎட் ஸ்கூல் தான். ஆனால் உங்கள் ஸ்கூலில் யாருமே பார்த்து வராத ஒரு ஃபீல் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வருக ஆரம்பிச்சது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியல. சொல்லாமலே உங்களுக்கு அவரை அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சது. அவரோட ஃப்ரெண்ட்ஸோட டெய்லியும் பஸ் ஸ்டாப்பில் வந்து பேசிட்டு, சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பார். ஸோ, அவர் ஒரு மாதிரி ரொம்ப குட் கேரக்டராக இருப்பார் அப்போவே. ஸோ, உங்களுக்கு அவர் அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ, அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள் டைரியில் எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ, அப்படியே போக போக அந்த டைரி ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. சம் டேஸ் அவர் வராத நாள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவரை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. டெய்லியும் அவரை பார்க்குறதுக்காகவே சீக்கிரமாக வந்து பஸ் ஸ்டாப் வருவீங்க. ஸோ, இப்படி தான் உங்களுடைய ஸ்கூல் டேஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அவர் உங்களை விட சீனியர் அப்படிங்கிறதுனால உங்களை விட முன்னாடியே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ, அவர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா இந்த பஸ் ஸ்டாப் அவர் வரதே கிடையாது. ஸோ, நீங்கள் அந்த டைம் எல்லாம் ரொம்ப அவரை மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த விஷயங்கள் அவருக்கு அவ்வளோ அழகாக உணர்த்துது. அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருக்கீங்க அவரை. ஸோ, அப்படியே நாட்கள் போக நீங்கள் ஹோபி எந்த காலேஜில் சேர்ந்துருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவருக்காக தான் இந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். டெய்லியும் அவரை பார்த்தா தான் என்னோடய நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ, அந்த அறியா வயசில் ஆரம்பித்த அந்த அழகான லவ் இப்போ வரைக்குமே உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக அழகாக வந்துட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. ஸ்கூல்லையா இருக்கட்டும், உங்களுடைய காலேஜ்லையா இருக்கட்டும், ஏன் உங்ககிட்டயே நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ, உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உண்மையான ஃபீலிங்கோட உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போதோ, இல்லை பக்கத்தில் யாராவது பண்ணிட்டு இருக்கும்போதோ, அவங்களுக்கு எதிர்த்துல இருக்கிறவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதோ, கஷ்டப்படுறதோ, அழுகுறதையோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த ஒரு மூமெண்ட்டு தான் உங்களுக்கு பயத்தை உருவாக்குச்சு. ஹோபியும் ஒரு வேளை நம்மளை வேணான்னு சொல்லிட்டானா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால தான் நீங்கள் யாருக்கிட்டேயுமே நோ, எஸ் அப்படின்னு எந்த பதிலும் சொல்லாமல் அவங்கள க்ராஸ் பண்ணி போயிருந்திருப்பீங்க. ஸோ, இப்போ தான் அவருக்கு அதெல்லாம் புரிய வருது. ஸோ, அவர் அப்படியே அதெல்லாம் படிச்சுட்டு கண்ணில் கண்ணீரோட அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ, ரொம்ப நேரம் இப்படியே வந்து உங்கள் டைரியை ஃபுல்லாக படிக்கிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணுறீங்க அப்படின்றத அவ்வளோ உருக்கமாக எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ, அவருக்கு அந்த டைரியை படித்தா உங்கள் மேலே ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா பாருங்களேன், அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. ஸோ, இப்போ அவர் அப்படியே எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவோட அப்படியே டைரிக்குள்ளே அந்த இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு உங்கள் பேக்கை அப்படியே ஓரமாக வைக்கிறாரு. ஸோ, கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. உங்களையே ரசித்து பார்த்துட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு லவ் பண்ணுற ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு
அதுவும் 5 இயர்ஸ் சொல்லாமலேயே லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உங்களை நினைக்க நினைக்க அவருக்கு என்னென்னமோ தோணுது. லைக் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த டைம் கரெக்டாக அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்போ டோரை திறக்கிற சத்தத்தில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க பயந்து போயிட்டு. அவரை டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க, பயப்படாத அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறீங்க. இப்போ உங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து எல்லாருமா கிளம்புறாங்க. ஸோ காலேஜ் விட்டு வெளியே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஹோபி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. பிகாஸ் இன்னொரு பைக்கில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இவர் கூட போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேக்கை பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை சைடில் திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு, ஏறு நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் கூட வரதை பார்த்தா வீட்டில் ஏதாவது அப்படின்னு நீங்கள் அப்படியே தயங்குறீங்க. சரி ஓகே, நான் உன் வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகல, ஆனால் நானே கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீ பஸ்ஸில் போனேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே அவர் கூட ஏறி உட்காடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹோபி கூட பைக்கில் போகிறதெல்லாம். பட் வெளியே உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. இப்போ ஹோபியும் லைட்டாக முன்னாடி சிரிச்சிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி அவரும் போகிறாரு. இப்போ உங்கள் ஸ்ட்ரீட் கார்னரில் பைக் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே அவரோட ஷோல்டரில் கை வச்சு அப்படியே கீழே இறங்குறீங்க. அவர் அப்படியே நீங்கள் கை வச்ச ஷோல்டரில் லைட்டாக பார்க்குறாரு. தேங்க்ஸ் சீனியர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக்கை அப்படியே போட்டுட்டு அப்படியே 2 ஸ்டெப் நடந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. போகிறவங்களையே பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போங்க சீனியர், நான் போய்க்கிறேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே திரும்பி பார்த்து ஒரு வழியாக வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறீங்க. ஸோ நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமேட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவருன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த பார்ட்டி ஹாலுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹோபி அவராகவே இல்லை, வித்தியாசமாக இருக்கார். எதையோ யோசிக்கிறாரு, சிரிக்கிறாரு, லைக் திடீர்னு ப்ளிஷ் ஆகுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறாருன்னே தெரியல. இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸை அவரை நோட் பண்ணிவிட்டு என்னடா மச்சான் இவன் என்னமோ ஒரு மாதிரியாக பண்ணாதறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பட் ஹோபிக்கிட்ட எதுவும் கேட்கல. இப்போ அப்படியே அந்த நைட் போகுது. அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு போகுது. சரி ஓகே, மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பசங்களும் விட்டுடுறாங்க. இப்போ மார்னிங் காலேஜ் வராங்க எல்லோரும் வழக்கம் போல். நீங்கள் அபிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க காலேஜில் உட்காந்து. நான் உனக்கு தான் கால் பண்ணேன், ஆனால் ஹோபி தான் எடுத்தார், எப்படி அதுன்னெலாம் எனக்கு தெரியல, நான் அவர் தான் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போனார் தெரியுமா, இல்லைனா நான் என்ன வேணால் ஆயிருப்பேன் பயத்துலேயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது அபி சாரிடி, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் போல், நான் காலை எடுக்கவே இல்லை, உன் காலை நான் பார்க்கவே இல்லைடி, ரொம்ப ஹேங் ஓவர் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை உங்ககிட்ட சாரி கேட்டுட்ருக்கா. இப்போ திடீர்னு ஒரு மாதிரி தடப்படான்னு சவுண்டு, நீங்கள் ஒரு மாதிரி பயந்தே போயிடுறீங்க. ஃப்ரெண்டில் அப்படியே திரும்பி பார்த்தா ஹோபியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு 4-5 பேரை கையோடு இழுத்துட்டு வரானுங்க, ஒரு மாதிரி நல்லா அடித்து. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கு. ஹோபி இது வரைக்கும் இந்த மாதிரி அடி தடி அப்படிலாம் போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம். ஸோ ஒரு மாதிரி எல்லாருமே ரொம்ப அமைதி ஆகிட்டு அவரை பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஹோபி கையில் இருக்கிறவன் யாருன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவன் தானே அவங்கள லாக் பண்ணி வச்சுருந்துருப்பான். அவனோட பிளான் தானே, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவனை இழுத்துட்டு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஹோபி உங்ககிட்ட நின்றுட்டு இவன் தான் நேற்று ஒன்று லாக் பண்ணி வச்சது அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கீங்க. டேய் சாரி கேள்றா அப்படிங்கிறாரு. இப்போ அவன் ரொம்ப ஒரு மாதிரி வலி தாங்க முடியாமல் சாரி ஒயன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஹோபி அப்படியே உங்களை பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு அவள் உன்னை மன்னிச்சாதான் நான் உன்னை விடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவன் ரொம்ப கெஞ்சுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. அவர் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, ரொம்ப கோவமாக இருக்கார். ஸோ நீங்கள் அப்படியே அவன்கிட்ட
சரி ஓகே. நான் சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அ சரி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் வந்து உங்கள் காலில் விழாத குறையா கும்பிடு போட்டுட்டு ஹோபியை பார்க்குறான். அவன் அப்படியே டக்குன்னு அந்த பையனை பக்கத்தில் இழுத்துட்டு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளோதான் மவனே, உன்னை தொலைச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவன் இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். இப்போ அந்த பசங்களும் பின்னாடி நின்றுட்டு ஆமாம் ஆமாம் நாங்களும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோரஸ் பாடுறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹோபி டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இன்னொரு வாட்டி எவனாவது வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி வயன்கிட்ட வம்பு பண்ணீங்க அவ்வளோதான், காலி ஆகிடுவீங்க அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கு. உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. என்னடா ஹோபி இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹோபியை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களை ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு, இனிமே வயன் ஏன் ஆள் புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இது என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு ஹோபியை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை குனிஞ்சு பார்த்துட்டு, என்ன ஆ ம் அப்படின்றீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு, இனிமேல் வயன்கிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போ இது போய் எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச லைட்டாக தள்ளுறாரு. இப்போ அவனுங்க விட்டதே போதும்னு தெரிச்சடிச்சு ஓடிடுறானுங்க. இப்போ ஹோபி அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறத ஹோல் கிளாஸே பார்த்துட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறீங்க. இப்போ சுற்றி பார்த்துட்டு, என்ன அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்றாரு. ஸோ டக்குன்னு எல்லாரும் அப்படியே திரும்பி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் எல்லாரோட கண்ணு மைண்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. சிரிச்சுட்டே ஹோபி டக்குன்னு குனிஞ்சு உங்களோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதான் ஷாக்கு, அப்படியே ஷாக் கிடைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஹோல் கிளாஸாக அதுக்கு மேலே ஷாக்கு. என்னடா ஹோபி இப்படிலாம் பண்ணுறாரு, அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உறைஞ்சி போய் நிற்க, அவர் பக்கத்தில் அப்படியே சிரிச்சுட்டு, ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ அதை சேஞ்ச் பண்ணிட்டல்ல, சரி ஓகே, இனிமேல் யாரும் வந்து உங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே உங்களோட கையை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வரைச்சி போய் நிற்கிறீங்க. நீங்கள் இப்படி நிற்கிறத பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அவர் அப்படியே ரொம்ப ரசிக்கிறாரு. ஸோ அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே, ஐ லவ் யூ அயன் அப்படிங்கிறாரு. இப்போ கிளாஸே ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி ஷாக்கு தான். என்ன திடீர்னு இவர் இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் 5 இயர்ஸாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனால் இப்போது நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே லைட்டாக உங்கள் காது பக்கத்தில் குனிஞ்சிட்டு, இப்போ கூட எல்லாரும் நீ தான் லக்கின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் ரொம்ப லக்கி. பிகாஸ் 5 இயர்ஸ் ஆஃப் லவ் இல்லை என் மேலே அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு கொருக்குன்னு இருக்குது. இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணு மொழியெல்லாம் வெளியே வர அளவுக்கு அப்படியே பார்க்குறீங்க அவரை. அவர் அப்படியே சிரிச்சுட்டே பேக்வேர்டில் போயிட்டு, ஐ லவ் யூ அயன், எனக்கு முன்னாடியே உன்னை பிடிக்கும். ஆனால் நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டு போக எனக்கு மனசில்லை. ஸோ எப்போவுமே நான் உன்னை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹபி செம்ம ஷாக் ஆகிட்டு உங்களை பிடிச்சா அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னா கேள்வி கேட்குறா. என்னடி நடக்குதுங்க, ஹோபி வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறாரு, நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க, போரா குறிக்க நீ அவரை லவ் பண்ணுறன்ற விஷயத்த வேற சொல்கிறாரு, நிஜமாவாடி நீ லவ் பண்ணுறியாடி, ஹோபியை லவ் பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு அப்படி கேள்வி கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஆனால் அங்கே நடந்த விஷயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போக உங்களுக்கு கிளாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகி ப்ரொஃபஸரும் வந்துடுறாங்க. ஸோ டக்குன்னு எல்லோரும் வந்து பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கிளாஸ் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக ஹோபி சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த கிஸ்ஸு அதில் தான் இருக்குது. ஆனால் எப்படி அவருக்கு தெரியும் 5 இயர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதனால் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கவே முடியலை, கிளாஸ் கூட கவனிக்க முடியல, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது.
ஸோ எப்போவுமே நீங்கள் கிளாஸ் எல்லாம் பிரேக் பண்ணாத ஒரு கேர்ள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இப்போது டக்குன்னு நீங்கள் அந்த கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இன்னைக்கு யார் மூஞ்சிலடா முழிச்சிட்டு வந்தோம், நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நடந்துட்டு இருக்கு, நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வேகமாக வந்து குடுகுடுன்னு கோபியோட கிளாஸுக்கு தான் ஓடுறீங்க. அங்க என்ன ப்ரொஃபஸர் வரல. ஸோ டக்குன்னு கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு ஹோபியோட பெஞ்சில் போய் நிற்கிறீங்க. ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இப்போ ஹோபி எதார்த்தமாக அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அவர் பிரைட்டாக சிரிச்சிட்டு, என்னடி இங்கே வந்து நிற்கிற, உனக்கு இப்போ கிளாஸ் டைமு, உனக்கு ப்ரொஃபஸர் வந்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல், நான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி படன்னு பேசுகிறதே அவருக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவர் கையை பிடிச்சி எழுப்புறீங்க. அங்கே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஹோபியும் சிரிச்சுட்டே உங்கள் கூட எழுந்து வெளியே வராரு. நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எனக்கு உங்களை பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படன்னு ஆகிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷை வருது, ஒரு பக்கம் ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. ஸோ ஹோபி வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்கள் பேக்கை வந்து வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற டைரியை வந்து எடுத்து காமிக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, அன்றைக்கி லைப்ரரியில் உன் பேக்கை தெரியாமல் கீழே தள்ளி விட்டுட்டேன், அப்போ தான் இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இதை பார்த்ததையும் தாண்டி நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் உன் கிளாஸ் ரூமில் வந்து பார்க்கும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ தோணுச்சு, உன்னை பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி பார்க்க வந்தேன், ஏன்னு எனக்கே தெரியலை. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி கூட நீ வருவேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் நீ அங்கே வரவே இல்லை. உன்னை தேடிட்டே இருந்தேன். உன்னை தேடி தான் அபியோட டேபிள் பக்கமே போனேன். ஆனால் மொபைலில் உன் நம்பர் பார்த்ததும் எனக்கு என்னன்னு தெரில, எடுத்து பேசணும்னு தோணுச்சு. அன்றைக்கி நீ ரொம்ப பதட்டமாக பேசினதும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசிக்காமல் ஓடி வந்தேன். நான் ஏன் வரணும்னு எனக்கு அப்போ தோணக்கூட இல்லை. ஆனால் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, என் மனசில் நீ எந்த இடத்துல இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் நீ என்னை ஹக் பண்ணப்போ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் என்னை எந்த பொண்ணும் ஹக் பண்ணதெல்லாம் கிடையாது. நானும் யாரையும் ஹக் பண்ண விட்டதும் கிடையாது. ஆனால் உன்னை ஹக் பண்ணும்போது என்னால் தடுக்கவே முடியல. அப்படியே நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதை பற்றி பேசணுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உன் டைரியை பார்த்தேன். என்னால் நம்பவே முடியல, என் மேலே ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட முடிவு பண்ணிட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நீ ஏன் என்ன இதுக்கப்புறம் உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, நான் உன்னை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேக் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிக்கிறீங்க. ஸோ அதுவே உங்களோட சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். இப்போது இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு மாதிரி சாஃப்டாக லவ்விங்காக போயிருந்துருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸோ மச் லவ் யூ ஆல். பாய்.